யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. நம்ம கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறோமா, அதுக்கு அதை விசுவாசிக்கிறோமா, அது ஜீவிக்கிறோமா, அது நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக போகிறாரு. நம்ம குறித்து ஆண்டவர் சித்தம் ஒரு பிளான் இருக்குது, அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? பிறகு அவருடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறாரு. ஆண்டவர் சமூகத்தை நம்ம தேடுறோமா? பிறகு அவருடைய ராஜ்யத்தை தேடுறோமா? நமக்கு அழிந்து போகிற ஆத்மா குறித்து பாரம் இருக்கிறதா? நம்ம சுயநலமாக இருக்கிறோமா? கர்த்தருக்காக நம்ம செய்வதில்லை, நமக்கு என்ன இழப்பு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம முழுதுமாக ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமா? அப்போ நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம காரியங்கள் விரோதமாக போகும்போதும் நம்ம மனம் திரும்பி நம்ம மறுபடியுமாக கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கிறோமா? அப்படியெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போ யோசித்து பாருங்க, யோனா கட்டோன்னா நம்ம கட்டோன்னா யோசித்து பார்க்கணும். இதில் யோனா பார்த்துட்டோம், அவர் சரியில்லை தான். ஆனால் யோனாவை சரியில்லைன்னு சொல்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தூக்கி பார்க்க வேண்டும். இவனை தூக்கி போட்டுட்டாங்க, உடனே அமர்ந்தது. இவனை காப்பாற்றுறதுக்கு அந்த அந்நிய ஜனங்க, அந்த மாலுமிகள், அவங்க பட்ட பாடு எப்படியாவது இந்த ஆத்மாவை, இவனுக்கு ஆத்மா பாரம் இல்லை, ஆனால் அந்த மாலுமிகளுக்கு ஆண்டவர் அறியாத ஜனங்க இவனை எப்படியாவது காப்பாற்றணுன்னு இவன் தான் தூக்கினுக்கிறான்னு தூக்கி போட சொன்னே தூக்கி போடல. இவன் மேலே தான் சீட்டு வந்தது, உடனே தூக்கி போடல. திரும்ப சொன்ன என்னை தூக்கி போடும்போது எப்படியாவது இவனை கரை சேர்த்து இவனை தப்பி வைக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேறு வழியே இல்லாமல் இவனை தூக்கி போடுறாங்க. அது கடல் அமர்ந்த உடனே அந்த அவிசுவாசிகளாகிய அந்த மாலுமிகள், அவர்களுக்கெல்லாம் ஒரு ஜீவனுள்ள, அவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பு வந்தது. ஜீவனுள்ள தேவனை அறிந்து அவரை வணங்கி அவரை பணிந்து கொண்டு அவருக்கு பலி செலுத்துகிறாங்க. இந்த நாளிலே நாமே ஆராய்ந்து பார்ப்போம். யோனா காட்டில் அநேக காரியங்கள் சொன்னேன். முக்கியமாக வேத வாசிப்பு, ஜெபம், ஆண்டோட சமூகம், அவருடைய ஊழியம், அவருடைய சித்தம், இது செய்ய நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார்.